வடக்கில் படையினர் கையகப்படுத்திய காணிகளை ஒப்படைக்க நடவடிக்கை. ஜனாதிபதி மீண்டும் உறுதி. பாதுகாப்பு காரணங்களுக்காக படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளையும் மீள ஒப்படைப்பது குறித்து கலந்துரையாடியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து காணிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மக்களும் சமமான உரிமைகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த அரசாங்கம் அமைந்துள்ளது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களின் காணிகள் இராணுவ முகாம்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இப்போது அந்த காணிகள் தொடர்பில் பாதுகாப்பு பிரிவினருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றோம். விடுவிக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் மீண்டும் மக்களுக்காக வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். அதே நேரம் பாரம்பரிய பயிர் செய்கை நிலங்கள் கூகுள் வரைபடத்துக்கு அமைய வனவள திணைக்களத்தினால் எல்லையிடப்பட்டிருக்கின்றன. குறித்த பகுதியில் விவசாயத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருந்த மக்களுடைய நிலங்கள் மீண்டும் அவர்களுக்கே வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் கொழும்பில் மூடப்பட்டிருந்த பல வீதிகள் தற்போது திறக்கப்பட்டுள்ள நிலையில் வடக்கில் மூடியுள்ள சகல வீதிகளையும் மக்கள் பாவனைக்காக திறப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கடந்த காலங்கள் போலல்லாமல் இந்த அரசாங்கம் மக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பணத்தை கொண்டு மக்களுக்கான பணிகளை முன்னெடுக்க உள்ளது. நாட்டை சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும். வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். ஏற்கனவே வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்களுக்கான நிதிகளை விடுவிப்பதற்கு உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதிக்கு சவால் விட்ட சாணக்கியன். மன்னாரில் துறைமுகத்தையும் இந்தியாவுக்கு பாலத்தையும் அமைப்பதற்கு ஜனாதிபதி இணங்கினால் இந்தியாவுடன் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தங்களது தரப்பு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு மன்னாரில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதனை ஜனாதிபதி சவாலாக ஏற்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாகாணங்கள் இந்தியாவுடன் இணைப்பை ஏற்படுத்துவதை தேசிய மக்கள் சக்திக்குள் இருக்கும் ஜேவிபி ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சையில் நாடளாவிய ரீதியில் முதலிடம் பெற்ற மாணவர்களின் விவரம். 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியாகியுள்ளன. இதன்படி குருநாகல் மலியதேவ மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி சதிதி நிம்ஹாரா 2024 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் நாடளாவிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். அத்துடன் கொழும்பு விசாகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த அமாசா துலாரி பெரேரா 2024 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் வணிக பிரிவில் நாடளாவிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். மேலும் கம்பகா பண்டாரநாயக்க கல்லூரியைச் சேர்ந்த பெசந்து ரன்சா குமாரகே 2024 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் பௌதிக விஞ்ஞான பிரிவில் நாடளாவிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். நானுஓயாவில் பொன்னர் சங்க கூத்தில் நடித்தவர் தவறி வீழ்ந்து உயிரிழப்பு. நானுஓயா கிளாஸ்கோ பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பொன்னர் சங்க கூத்தின் இறுதி நிகழ்வின் போது கம்பமரம் ஒன்றிலிருந்து தவறி வீழ்ந்த நபர் உயிரிழந்துள்ளார். நானுஓயா கிளாஸ்கோ பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடைய ஒருவர் இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் சுமார் 60 அடி உயரமான கம்பத்திலிருந்து தவறி விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் பலத்த காயமடைந்த அவர் நுவரெலியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. கொட்டிகாவத்தை நாகமுல்ல பகுதியில் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து கெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சம்பவத்தில் 27 வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழ் கட்சிகள் இனியும் ஓரணியில் திரளாவிட்டால் மக்கள் புறக்கணிக்கக்கூடும். செல்வம் அடைக்கலநாதன் என்பி தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்றங்கள் தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு செல்லுமாயின் தமிழ் கட்சிகளும் தமிழர்களும் தமிழ் தேசியம் பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்களாக மாறிவிடுவர் என
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் கட்சிகள் ஓரணியில் ஒற்றுமையாக இனிவரும் காலங்களில் பயணிக்கவில்லையாயின் மக்களால் மீண்டும் புறக்கணிக்கப்படும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். காலி கோட்டை சுவரில் இருந்து தவறி வீழ்ந்து பல்கலைக்கழக மாணவன் உயிரிழப்பு. காலி கோட்டை சுவரில் இருந்து ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் 1ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். 21 வயதுடைய இளைஞரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த இளைஞன் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் பயிலும் தனது நண்பர்களுடன் காலி கோட்டையை பார்வையிட சென்ற போதே கோட்டை சுவரிலிருந்து கீழே வீழ்ந்துள்ளார். இதனை அடுத்து படுகாயமடைந்த இளைஞன் காவல்துறை அதிகாரிகளால் கராப்பிட்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கிரிபத்கொடையில் நபரொருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 கைது. கிரிபத்கொட பகுதியில் நபரொருவர் மீது தாக்குதல் நடத்தப்படுவது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் காணொளி தொடர்பான விசாரணைகளை அடுத்து 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காதல் விவகாரம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்தில் தாக்கப்பட்ட நபரும் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் கிரிபத்கொடையைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு. 1,45,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 29ஆம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 55,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இரத்தினபுரி வைத்தியசாலை பணிக்குழாமைச் சேர்ந்த 166 பேர் டெங்கு நோயினால் பாதிப்பு. இரத்தினபுரி மாவட்டத்தில் மாத்திரம் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 1465 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சப்ரகமுவ மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கரா தெரிவித்துள்ளார். கடந்த 10 நாட்களில் இரத்தினபுரி வைத்தியசாலை பணிக்குழாமைச் சேர்ந்த 166 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக இரத்தினபுரி வைத்தியசாலை வளாகத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலும் நேற்று விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த வைத்தியசாலையை அண்மித்த பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் கட்டடங்களில் நீர் தேங்கி நிற்பதன் காரணமாக அப்பகுதியில் டெங்கு நோய் பரவல் அதிகரித்து வருவதாக சப்ரகமுவ மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.